லலிதாம்பிகை இந்த பூலோகத்தில் பல உருவங்களை அவதாரம் எடுக்க வைத்து பூமியின் நல்லதற்காகவும் தேவர்களின் மேன்மைக்காகவும் இந்த பூலோக வாசிகளின் நன்மைகளுக்காகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவதாரங்களில் ஒன்றுதான் வராகி அம்மன். இந்த வராகி அம்மனின் மகிமையை பார்க்க போகும்போது அவள் எதிரிகளை நாசம் செய்வாள். சத்ரு நாசம் என்பது இவளுடைய அர்த்தம். அப்படி என்றால் என்ன? அவர்கள் அழிந்து விடுவார்களா? அழிய வேண்டிய சத்துருக்களாக இருந்தால் அழிந்து விடுவார்கள், இல்லை என்றால் திருந்தி வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு அம்மன் கோபக்காரி. மற்றவர்களுக்காவது மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். இந்த அம்மனுக்கு மட்டும் மன்னிக்கும் குணமே கிடையாது. தவறான வழிபாடோ வேண்டுதலோ அவன் கெட வேண்டும் இவன் கெட வேண்டும் என்று வேண்டக்கூடாது. நான் இதனால் இந்த நல்ல காரியத்தினால் இந்த புண்ணிய காரியத்தினால் இந்த தொழில் மூலமாக நல்லாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதற்காகவே அவதாரம் எடுத்திருப்பவள் இந்த வாராகி அம்மன். வாராகியை வழிபட்டேன், வாழ்க்கையில் உயர்ந்தேன், நான் எந்தெந்த சங்கடங்களையெல்லாம் சந்தித்தேன் என்று ஒரு மிக பிரபல ஜோதிடர் ஒருவர் கூறுகையில் அது வாராகி அம்மன் எந்த அளவிற்கு ஒருவரை உயர்த்துகிறார் என்பதற்கு ஆதாரமாக நமக்கு அது அச்சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல, வாராகி அம்மனுடைய அருள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தெரிந்துவிடும் என்கிறார் அவர். அவர் ஜோதிடத்தில் வல்லமை பெறுவதற்கும் அதுவே காரணம். சரி, வாராகியை எப்படி வழிபடுவது, எந்த நாளில், யார் அந்த வாராகி என்பதனை பார்ப்போம். வாராக அவதாரம் என்றால் பன்றியின் ரூபம். இந்த தாயின் அவதாரம் உடல் மனித உடல், தலை வாராக அவதாரத்தின் தலை. ஆக இந்த வாராகியை வழிபடுவதன் மூலமாக, வாராகியின் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக இந்த சப்த கன்னிகளில் ஒருவரான இவளே மத்திய ஸ்வரூபிணியாய், பஞ்சமி திதியில் பிறந்த ரூபிணியாய், மிருக மற்றும் தேவ குணங்களை உடைய, உங்களுக்கு நல்லதை, வெற்றியை, நீங்கள் கேட்கக்கூடிய தர்ம ரீதியான வெற்றியை தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் இந்த வாராகி. வாராகியின் வழிபாடுகள் என்னவென்பதனையும் வாராகியின் பெருமைகள் பற்றியும் பார்ப்போம். பக்தர்களின் குறைகளை கேட்ட வாராகி அம்மன் அந்த வழிபாட்டிற்கு செவி சாய்த்து விட்டாள் என்றால் 3 லோகங்கள் என்ன, எந்த லோகத்திலும் அவருக்கு எதிரிகளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தர்களை காப்பதில் சாந்த ரூபியாக தாயாக இருக்கும் வாராகி அம்மன் அவர்களின் எதிரிகளை அழிக்கக்கூடிய ருத்ரமாக மாறிவிடக்கூடியவள். இவள் குண்டலினி சக்தியை எழுப்பி உங்களுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியவள். லலிதா சகஸ்ரநாமத்தில் லலிதாம்பிகையின் உருவமாக பார்க்கக்கூடிய வாராகியின் சிறப்பு பற்றி லலிதா சகஸ்ரநாமத்தில் 78வது ஸ்லோகத்தில் மிக புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது. ஒருவருடைய வாழ்வில் அனைத்து அம்சங்களிலும் வெற்றியின் உயர் உச்சத்தினை அடைய வேண்டுமென்றால் வாராகியின் அருளை பெற வேண்டியது மிக 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 முக்கியமான விஷயமாக போகிறது. ஆகையினால் எவ்வாறு அந்த வாராகி உங்களுக்கு வரம் தருவார் என்பதனை பார்க்க போகிறோம். சாயந்தரம் 6 மணி முதல் 10 மணிக்குள் எந்த நேரத்திலும் நீங்கள் வாராகியை நினைந்து வணங்கலாம். வாராகியில் அருள் பெற இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் இந்த வீடியோவை, இந்த பதிவினை கேட்கக்கூடியவர்களாக அமைவார்கள். வாராகிக்கு மிக உகந்த நேரம், பூஜை நேரம் என்றால் வாராகி பிறந்த அந்த அவதார தேதியான திதியான பஞ்சமி திதி, பூர நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இவைகள் அமைந்திருந்த பஞ்சமி திதியில் மிக உகந்த நாள் வாராகியை வழிபட. ஆக இந்த நாளில் வழிபட்டு வாராகியின் அருளை நாம் பெறலாம். வாராகியை எவ்வாறு துதிப்பது என்று பார்க்க போகும்போது, ஓம் ஷாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். வாராகிக்கான கோவில்கள் எங்கு அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்க போனோமேயானால், காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே வாராகிக்கு என
தனியான ஒரு கோவில். பாதாளத்தில் நின்ற கோலமாய் வாரணாசியில் மிகவும் பிரசித்தி பெற்ற உக்கிர ரூபமானவள். தஞ்சை பெரிய கோவிலுக்கு இவளுக்குத்தான் முன்னுரிமையான ஒரு தனி கோவில் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உத்திர கோஷமங்கை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட், ராமநாடு மாவட்டத்திலே இங்கு சுயம்புவாய் தோன்றி அமர்ந்த கோலத்திலே அம்பிகை காட்சி தருவார். தோற்றம் பன்றியின் திருமுகம். கரங்கள் ஆயுதங்கள் தரித்த 4-8 கரங்கள் வரை இந்த அமைப்பு இருக்கும். கருநீல வண்ணம். வாகனமாக பயன்படுத்துவது சிம்மம், எருமை வாகனமும் உண்டு. இந்த அதிதேவதை எலும்புக்கு அதிதேவதை, நீதியை நிலைநாட்டக்கூடியவள். தவறாக ஏதேனும் சென்று வேண்டிவிட்டீர்களே என்றால் உங்களுக்கு அவள் நல்லது செய்வதல்ல, தண்டனை தந்து விடுவாள். குண்டலினிக்கு மூலாதார சக்தி. அர்ச்சனை செய்வதற்கு உகந்த பழம் மாதுளை, பூஜிப்பதற்கு குங்குமம், செவ்வரளி பூக்கள். என்ன பலன்கள் தெரியுமா? தீய சக்திகளை உங்களிடமிருந்து விரட்டி விடுவாள். பில்லி சூன்யம் பெரும் பகைகள் அகல இவள் ஏற்றவள். தீய எண்ணங்களை மனதிலிருந்து வேறறுத்து தூக்கி எறிந்து விடுவாள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட சகல சௌபாகியங்களையும் கடன் கொடுத்திருந்தீர்களேயானால் வீடு தேடி அவர்கள் வந்து திரும்ப பணத்தை கொடுத்து சென்று விடுவார்கள். அரசு வேலையை வேண்டி இருக்கக்கூடியவர்கள் வாராகி வழிபாட்டின் மூலமாக அதை பெறலாம். வேலையே இல்லை, வெட்டியாய் இருக்கிறோமே, என்ன செய்வது என்றால் வாராகியை வழிபட்டு வேண்டிய பலனை பெற்று சௌக்கியம் பெறலாம். இவளை வழிபட வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிக்கல்கள், தடைகள், தீராத சத்ரு பகை அனைத்தும் நீங்கி நல்லருள் பெறுவீர்கள். வாராகியை வழிபடுபவர்களிடம் யாரும் வேண்டாத வாதமோ விவாதமோ தேவையற்ற பேச்சோ பேச முடியாது. வாராகி பார்த்து கொள்வாள். தவறாக உங்களை பேசினாள் என்றால் வாராகி வைத்து செய்து விடுவாள் என்பார்களே, அதுபோல் அவர்களுக்கு தண்டனையை நிச்சயம் தந்திடுவாள். வாராகி அம்மனை பற்றி யாரெல்லாம் கேட்க முடியும் என்றால், பூர்வ புண்ணியம்படி அவர்கள் வாராகியை பற்றி தெளிந்து நற்பயன் பெறக்கூடிய அருள் இருப்பவர்கள் கேட்பார்கள். ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அன்னையின் அருளை பெற காத்திருப்பார்கள், பெற்றுவிடுவார்கள். பிறக்கும் போதே ஜாதகத்தில் சனி கேது அல்லது சனி கேது திரிகோண ஸ்தானங்களில் கேது அமர்ந்து இருந்தால் அன்னையின் அருளை எளிதாக பெற்றுவிடுவார்கள். 12ஆம் இடத்தில் ராகு அமைய பெற்றவரும் மேலும் சுக்கிரன் புதன் ஆகியவற்றை அதனோடு சேர்ந்து சேர்க்கையாய் பெற்று அமைந்திருக்கக்கூடியவர்கள் வாராகியின் அருள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக வாராகியின் அருள் பெறுவதற்கே ஜாதக கட்டத்தில் ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று மூல நூட்களிலே சிலர் கூறியிருக்கிறார்கள். வாராகி அம்மன் பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் ஏதோ கொஞ்ச பாவத்தை தீர்ப்பதற்கு அருள் புரிய வந்து விடுவார். ஆக பாவம் செய்யாது இந்த ஜென்மத்தை நீங்கள் கடத்தினீர்களேயானால் அடுத்த ஜென்மத்தில் வாராகியின் 100% அருளை பெற்று விண்ணுலகத்தில் சென்று அந்த விரஜா நதியை கடந்து சகல லோக சௌக்கியங்களுடன் ஸ்ரீமன் நாராயணன் காலடியில் சேவகம் புரிந்து வாழ முடியும் என்பது தான் இதற்கான அர்த்தம். வாராகி எப்படி 12 திருநாமங்கள் கூறி வழிபடுவது என்பதனை பார்ப்போம். அவளுக்கு 12 திருநாமங்கள் இருக்கிறது. ஓம் பஞ்சமியே நமக, ஓம் தண்டநாதாய நமக, ஓம் சங்கேதாய நமக, ஓம் சமயேஸ்வரியே நமக, ஓம் சமய சங்கேதாயே நமக, ஓம் வாராகியே நமக, ஓம் பௌத்ரிணியே நமக, ஓம் சிவாயே நமக, ஓம் வார்த்தாலியே நமக, ஓம் மகாசேனாயே நமக, ஓம் ஆக்ஞாய சக்ரேஸ்வரியே நமக, ஓம் ஹரிக்னியே நமக என்று 12 திருநாமங்களை உங்களால் முடிந்தவரை சொல்லி வணங்க வேண்டும். சகலவித கால சர்ப்ப தோஷங்களும் நீங்குவதற்கு ஆடி மாத பஞ்சமி திதி
சாயந்திரம் 8லிருந்து 10 வரை வாராகியோடு பேசி அந்த அம்மனின் அருள் பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி செல்வ வளங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள உகந்த நேரம், உகந்த நாள் இந்த பஞ்சமி விரதம். வாராகி அம்மனை வழிபடுவது என்பது உங்களுக்கு சகலவித தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், எதிரிகள் தொல்லை நீங்கும், அதோடு தனவசியம் தானே ஏற்பட்டு எங்கு வைப்பது, எப்படி வைப்பது, பொருளை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு வாராகி வேண்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவாள். நம்பிக்கை இல்லை என்றால் செய்து பாருங்கள், புரியும். நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. பூஜை முறைகளை சொல்லிவிட்டேன். மேலும் விளக்கங்களையும் விரிவான வாராகி அம்மன் பூஜைகளையும் வரும் பதிவுகளில் நான் பதிவிடுகிறேன். நீங்கள் வாராகியை நினைந்து செயலை செய்ய ஆரம்பிங்க, துவங்குங்கள். வாராகிக்கு முன் விநாயகரை வழிபட்டு துவங்குங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு பூஜையை துவங்கும் போதும் வெற்றி தரும் வாராகி, இந்த வாராகி அம்மனை வேண்டி வழிபடுவீர்கள். வாராகி என்பது வெற்றி, வெற்றி என்பது வாராகி வழிபாடு. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.